இனிமே இந்த வீட்டுல எந்த தாள சத்தமும் கேட்கக்கூடாது. என்னடா தாளம்? நீங்க சொல்லி கொடுத்ததை கத்துக்கிட்டு இருந்தேனா அப்படியே தூங்கிட்டேன். தூக்கத்துல என்ன மருந்து வாசிட்டேன்ப்பா. எங்க தாளம் தவறிட்டானா? சக்கரவர்த்தி பரம்பரை என்னைக்குமே தாளம் தவறாது. அதே மாதிரி செய்த சத்தியத்திலிருந்து நாம தவறக்கூடாது. என்னப்பா சொல்றீங்க? அப்பா இனிமே இந்த மிருதங்கமே வாசிக்கிறதுன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். இனிமே உனக்கோ நம்ம பரம்பரைக்கோ இந்த தொழிலே வேண்டாம். போங்கப்பா, நான் மிருதங்கம் தான் கத்துக்குவேன். எனக்கு இது மேலதான் ஆசை. கண்ணா வேண்டாம்ப்பா. எனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களும் போராட்டங்களும் உனக்கு வேணாம். உன் அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அஸ்திவாரம் போட்டு கொடுக்கிறேன். நாளைக்கே உன்னை கூட்டிட்டு போய் பட்டத்துல பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டுறேன். நீ நல்லா படிச்சுட்டு பெரிய டாக்டரோ இன்ஜினியரோ ஆயிடு. அது போதாது உனக்கு? என்னடா என்ன சொல்ற? சரிங்க. இவன் பேசாம இருக்கா? அவன் சின்ன பிள்ளை தானே. அவனுடைய எதிர்காலத்தை எப்படி அமைக்கணுங்கிற பொறுப்பு உங்க கையில தானே இருக்கு. நாளைக்கு பட்டத்துக்கு புறப்படணும், ஏற்பாடு பண்ணு. என்னடா மூஞ்சிய பாரு. மகனுக்கு நீ படித்து பட்டம் பெற்று வீடு திரும்பும் நன்னாளை உன் அம்மாவும் நானும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். கண்ணனுக்கு எழுதுறீங்க? தனியா ஒரு கவர் வாங்கி விவரமா எழுதி போடக்கூடாது. பைத்தியம். தனியா கவர் வாங்குறதா இருந்தா 50 பைசா செலவாகும். அதை மிச்சப்படுத்தினா மகனுக்கு உதவும் இல்ல. ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ஐயா வணக்கம். வேலுகிட்ட பணம் வேணும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்களா? உள்ள பேசுங்க, பக்கத்து விட்டு கேட்க போகுது. உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. வீட்டு பத்திரத்தின் பேர்ல நிறைய கடன் கொடுத்துட்டேன். இதுவே கடைசி தொகையா இருக்கட்டும். சீக்கிரம் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. கண்ணா, மிருதங்க சக்கரவர்த்தி சுப்பியாவளியோட மகங்கிறத நிரூபிச்சுட்டடா. அடபோடா, இதுக்கு மிருதங்க வாசிக்கணுமா? அவங்க அம்மாவை கிட்ட சொல்லிட்டு போறாங்க. கண்ணா, அது மிருதங்கம். அதுல எப்படி வாசிச்சாலும் அந்த சத்தம் தான் வரும். எங்க இந்த டப்பால வாசி பாப்போம். வாசி. இப்ப என்ன சொல்ற? என்ன சொல்ற? இது பாத்திரம் அப்படிதான் சவுண்ட் வரும். இது பெரிய விஷயமா? எங்க கண்ணா, இந்த பொட்டியில வாசியம் பாப்போம். எங்க வை. இதுக்கு என்ன சொல்ற? கண்ணா, நான் சரண்டர்ப்பா. உண்மையிலேயே நீ மிருதங்க சக்கரவர்த்தி புள்ளதான். என்ன அக்கிரமண்டாது? நீ பொட்டியில வாசிச்சாலும் மிருதங்க சத்தம் வருது, நான் மிருதங்கத்துல வாசிச்சாலும் பொட்டி சத்தம் தான் வருது. என்ன இருந்தாலும் ஒட்டு கலைஞ்ச மகன் ஒட்டு கலைஞ்சன் தான். எனக்கு போய் ஞானம்னு பேர் வச்சானே எங்க அப்ப. அது இருக்கட்டும், இதெல்லாம் ஒழுங்கா வாசிக்கிறியே, பாட புஸ்தகத்தை மட்டும் வாசிக்கவே மாட்டேங்கிறியே, ஏன்டா? கவனம் எல்லாம் இதுலயே இருக்குடா ஞானம். என்ன பண்றது? ஓகே, மிச்சத்தை நீக்கு. எங்கடா அந்த கஞ்சீரா? கஞ்சீரா நான் வாசிக்கிறேன். அடிங்க. என்னங்க அது? அடிச்சே சும்மா இருக்கடா.
படிக்கிற பிள்ளைங்க காலேஜுக்கு மட்டை அடிச்சுட்டு 6 மாசமா வாடகை கொடுக்காம என் வீட்டுல இப்படி தட்டோ தட்டுன்னு தட்டுறீங்களே, என் வீடு என்ன ஆவறது? நான் எப்படிடா குடியிருக்கிறது? ஏயா, அடிக்கடி இப்படி ஸ்டவ் மாதிரி இழுத்துக்கிறிய, இப்ப நாங்க பொறுத்துக்கல, இந்த சத்தத்தை நீ பொறுத்துக்க. அடிச்சு சும்மாடா. பார், கடைசியா சொல்றேன், இனிமே இந்த மாதிரி வாச்சிங்கன்னா என்ன செய்வீங்க? உங்களை நான் வாட்சி விடுவோம்டா. பெரியவரே, அனாவசியமா எங்களை விரோச்சிக்காத. உன் கடைசி காலத்துல நாங்க 4 பேரும் உனக்கு ரொம்ப உதவியா இருப்போம். எப்படிடா? எப்படியா? ஏன்பா பாத்து வரக்கூடாது? ஏன்பா நான் தான் கையை காமிச்சிட்டேன், நீ பாத்து வரக்கூடாது? இரு வண்டி பாத்துட்டு அப்புறம் உன்னை பேசிக்கிறேன். சரி சரி. யோ ஆட்டோ, ஏன் ராங் சைடுல வந்த? டாக்ஸி வந்ததுதான் ராங். இல்ல, ஆட்டோ வந்ததா ராங். இல்ல, டாக்ஸி வந்ததுதான் ராங். இல்ல, ஆட்டோ வந்ததா ராங். உனக்கு டிராபிக் ரூல்ஸ் தெரியுமா? உன்னை விட நல்லாவே தெரியும். நீ என்ன டிராபிக் போலீஸா? இந்த பாரு, உண்மையை யார் வேணாலும் சொல்லலாம். படிச்சவ மாதிரி இருக்க, இது கூடவா தெரியல? எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன தெரியுது? நீதான் முட்டாள்தனமா பேசுற. முட்டா ஆய் பாப்பா ஆய் இடியே. ஏன்பா நமக்குள்ள ஏதாவது தாராரா? இல்லையே. பாப்போம், பாப்போம். Donkey, fool, rascal, everything you. Donkey. வர கோவத்துக்கு என்ன செய்ய? என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? சைக்கிள் வலிக்க, சைக்கிளே ஏத்துவாங்க. ஏத்துறேன். ஆமா கிழிச்ச. என்ன கலாட்டா? என்ன கலாட்டா? ஏன் கலாட்டா? ஏன் கலாட்டா? எதுக்கு கலாட்டா? எதுக்கு கலாட்டா? ஒண்ணு இல்லைங்க, ஒரு ஆட்டோவும் டாக்ஸியும் மோதிச்சு. டாக்ஸியும் ஆட்டோவும் மோதிக்கிச்சா? எங்க காணாமே? நான் சொல்றேன் சார். சார், இதுல சம்பந்தப்பட்ட ஆட்டோவும் டாக்ஸியும் சமாதானமா போயிட்டாங்க. அதுல சம்பந்தமே இல்லாத இவங்க 2 பேர் சண்டை தான் 1 மணி நேரமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நாட்டுல இதுதான் நடக்குது. சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் சைலண்டா இருக்காங்க, சம்பந்தமே இல்லாதவங்க சண்டை தான் எங்க தலையை போட்டு உருட்டுது. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? பேசாம போங்க, கலைஞ்சு போங்க. உன்னை நான் விட மாட்டேன். நானும் உன்னை விட மாட்டேன். கண்டிப்பா. சரிதா, போடி.